கதையின் தலைப்பு தாழ்மையே உண்மையான வலிமை. ஒரு மாலை நேரத்தில் மீராவும் பாட்டியும் தங்கள் சிறிய அமைதியான பின்புறத் தோட்டத்தில ஒன்றாக உட்கார்ந்திருந்தார்கள். பலத்த காற்று வீச ஆரம்பித்தது. இலைகள் சலசலத்து அவர்களை சுற்றி நடனமாடின. நெடிய விரைப்பான ஓக் மரம் அசைவில்லாமல் நிற்பதையும் அருகிலுள்ள மெல்லிய மூங்கில் கம்பீரமாக அசைவதையும் மீரா கவனித்தாள். பாட்டி, ஓக் மரத்தைப் போல மூங்கில் ஏன் காற்றில் உடைவதில்லை என்று மீரா ஆர்வத்துடன் கேட்டாள். பாட்டி கனிவுடன் சிரித்து, ஏனென்றால் மூங்கில் பணிவானது குழந்தாய், காற்று வீசும்போது அது வளைந்து கொடுக்கும் என்று விளக்கினார். ஓக் மரம் பெருமையாகவும் விரைப்பாகவும் இருக்கிறது, வளைந்து கொடுக்க மறுக்கிறது. அதனால்தான் புயல் வலுவடையும் போது ஓக் மரம் பிடிக்கலாம், ஆனால் மூங்கில் உயிர் பிழைக்கிறது. மீரா சிந்தனையுடன் பார்த்தாள். அப்படியானால் வலிமையாக இருப்பது எப்போதும் போதுமானதாக இருக்காதா? பணிவும் நெகிழ்வுத்தன்மையும் பெரியதா? பாட்டி தலையசைத்தார். வாழ்க்கை புயல்களால் நம்மை சோதிக்கும். நாம் மிகவும் பெருமையாக நின்றால் உடைந்து போகலாம். பொறுமையுடன் வளைந்தால் மூங்கில் போல மீண்டும் காயமின்றி எழுவோம். அன்று இரவு மென்மையான நிலவொளியில் அசைந்தாடும் மூங்கிலை மீரா பார்த்தாள். அதன் நிழல் மெதுவாக நடனமாடியது. அவள் தனக்குத்தானே, நான் மூங்கில் போல இருப்பேன், மென்மையானவள், நெகிழ்வானவள், ஆனால் உடையாதவள் என்று கிசுகிசுத்தாள். இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால், வாழ்க்கையின் புயல்களை தாங்கிக் கொள்ள நெகிழ்வுத்தன்மையும் பணிவும் நமக்கு உதவுகின்றன. பெருமை நம்மை பலவீனமாக்குகிறது, ஆனால் பொறுமை நம்மை வலிமையாக்குகிறது.